தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிரடியான மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல்ல நடந்துட்டு இருக்கு, அரங்கேறிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 மாசம் எலெக்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். இன்னைக்கு முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. என்டிஏவில் டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்திருக்காரு. தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல பியூஷ் கோயல் அவர்கள் முன்னிலையில என்டிஏக்குள்ள வந்திருக்காரு திரு டிடி தினகரன் அவர்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அம்மாவுடைய அந்த பொற்கால ஆட்சி திரும்ப தமிழகத்தில் மலரணும், திமுக விரட்டடிக்கப்படணும், இதுதான் இப்போ எங்களுடைய குறிக்கோளா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் என்டிஏல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எடப்பாடிக்கும் எனக்கும் நடந்தது ஒரு பங்காளி சண்டை அப்படின்றதையும் டிடிவி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதான் இப்ப நீங்க சொன்னது போல டிடிவி அவர்களோட நிலைப்பாட்டுல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா இபிஎஸ் அவர்கள் ரொம்ப காட்டமா அவரு விமர்சனம் செய்துட்டு வந்தாரு. இப்ப அவரோட ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பங்காளி சண்டை தான் அப்படின்ற இடத்துக்கு இப்ப வந்திருக்காரு. மேபி இது ஒரு காலத்தின் தேவையாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த தேவை அதிமுகவுக்கு இருக்கு. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓரளவுக்கு இந்த எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீங்க தனியா நின்று ஏதோ ஒரு 2-3% ஓட்ஸை வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட கோர் ஓட்டர்ஸுக்கே உங்க மேல நம்பிக்கை போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஓட்டு போடும்போது ஓகே ஃபியூச்சர்ல டிடிவி அதிகாரத்தை கைப்பற்றிடுவார், நம்ம தான் எதிர்காலம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் டைம் போடுவாங்க. செகண்ட் டைம் ஓகே ஓரளவுக்கு தொய்வடைவாங்க, செகண்ட் டைமும் போடுவாங்க. தொடர்ச்சியா போட்டே இருக்க மாட்டாங்கல்ல. போக போக டிடிவி தினகரன் அவரோட ஆதரவாளர்களுக்கே ஒரு சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அவருமே ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இப்ப 2 தரப்பும் பார்த்தோம்னா இறங்கி வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஏன், அந்த கட்சியோட கோர் பொலிட்டிக்ஸ் என்ன? அந்த கட்சியோட கோர் பொலிட்டிக்ஸே ஆன்டி இபிஎஸ் தான். ஏடிஎம்கேவோட தலைமையை மாத்தணும், அவ்வளவுதான். ஆமா, அது ஏடிஎம்கேவோட பிரச்சனை இல்லை. ஆமா, ஏடிஎம்கேவோட தலைமையை மாத்தணும், அதுதான். ஏடிஎம்கேவை பலப்படுத்தணும், திமுகவை வீழ்த்தணும், அதான் அந்த கட்சியோட அடிப்படை கொள்கையை. இந்த கொள்கையின் அடிப்படையில தான், இது கொள்கைன்னு சொல்ல முடியாது, இந்த அஜெண்டாவின் அடிப்படையில தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நீங்க இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிறீங்க, சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறீங்க, அந்த அலைன்ஸ்லயும் போய் சேர்றீங்க, என்டிஏ அலைன்ஸ்லயும் போய் சேர்றீங்க. அப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு பொலிட்டிக்ஸே இல்லைல்ல. அந்த அலைன்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு நீங்க ஆன்டி இபிஎஸ் அரசியல் பண்ண முடியாதுல்ல. உங்களோட அந்த அரசியலை நீங்க செய்யணும்னா ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு வெளியே இருக்கணும். நீங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு உள்ள போயாச்சுன்னா உங்களுக்கு ஆன்டி இபிஎஸ் அரசியல் பண்ண முடியாது. இல்ல நான் ஆன்டி டிஎம்கே அரசியல் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அமமுக கட்சி தேவை கிடையாது, அதுக்கு அதிமுகவே போதுமானது. அதுக்கு நீங்க அதிமுகவே போய் சேர்ந்துடலாம். சோ இப்ப நீங்க அந்த அலைன்ஸ்ல போய் சேரும் போது அமமுக அப்படின்ற அந்த கட்சிக்கான தேவை இப்ப இல்லாம போகுது. அந்த ஒரு சிக்கல் இப்ப அமமுக கட்சிக்கு இருக்கு. சோ இப்ப அந்த அலைன்ஸ்குள்ள இருந்துகிட்டு அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸையும் நீங்க கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய சிக்கல். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த அலைன்ஸ் சாத்தியமானதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தா, அப்கோர்ஸ் இவங்க 2 பேருக்குமே தேவை இருக்குன்றதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னமோ இது வெளியே இருந்து பிஜேபி இதை புஷ் பண்ணி கொண்டு போன மாதிரி தான் தெரியுது. இன்ஃபேக்ட் இப்ப பியூஷ் கோயல் அவர்கள் தான் முக்கியமான ரோல் பிளே பண்றாரு. அவரு சென்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் அவர் வழியா தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது, அதெல்லாம் தோல்வியில முடியுது. இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது பிஜேபி உள்ள வந்து இந்த விஷயத்த பண்றாங்க. பிஜேபிக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மேல பெரிய லெவரேஜும் உண்டு. ஏற்கனவே நிறைய அழுத்தங்கள்லாம் போட்டு வழி கொண்டு வந்திருக்காங்க. இப்பவும் அந்த விஷயத்தை அவங்க ஏதோ ஒரு வகையில பெரிய ஒரு ஹோல்டு வந்து பிஜேபிக்கு டிடிவி அவர்கள் மேல இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தோம்னா தனியா பிரிஞ்சு போறாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குமே அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன, அந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இபிஎஸ் அச்சீவ்மெண்ட் என்ன, நான் தான் தி லீடர் ஏடிஎம்கேல, என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல இருந்தாரு. வெளியே போனவங்க தான், அவங்கள நாங்க எந்த காலகட்டத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம்ன்றது ரொம்ப தெளிவா இருந்தார். குறிப்பா டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களை அகாமடேட் பண்ணல, எந்த வகையிலும் இது வரைக்கும் அகாமடேட் பண்ணல. ஸோ அந்த நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வந்திருக்காரு இபிஎஸ். ஸோ கஷ்டப்பட்டு ஓரம் கட்டுறாரு எல்லாத்தையும். இப்ப அவரு ஓரம் கட்டினவங்களையே
உள்ள சேர்த்துக்க வேண்டிய இடத்துக்கு அவரும் கொண்டு வரப்பட்டிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு வகையில பிஜேபி நடுவுல இருந்து ரெண்டு பேரையும் கொஞ்சம் வழி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெற்றியை வந்து அதிமுக எவ்வளவு முக்கியமா பாக்குறாங்களோ அதை விட பிஜேபி முக்கியமா பாக்குறாங்க. சோ அதுதான் இது காட்டுதோ. அதிமுகவை விட டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிமுக இல்லாத சமயமும் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவோட இருந்தார். ரைட். ஸோ டிடிவி தினகரன் வந்து கைவிட்டக்கூடாது. பாஜகவுக்கு தேவையான ஒரு பார்ட்னர் தான். ரெண்டாவது, இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியோட வாக்காளர்களை தான் பிஜேபி டார்கெட் பண்றாங்க இல்லையா? சிம்பிள். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் பிஜேபியும் டார்கெட் பண்றாங்க. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அதிமுகல ஒரு சின்ன ஒரு ஓட் சங்க கையில வச்சிருக்காங்க. ஸோ அவரும் அதிமுகல இருந்து ஒரு ஓட்டை வெளியே எடுத்திருக்காரு. ஸோ அப்ப இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்ஸையும் உள்ள கொண்டு வந்துடலாம். டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டா. அது போக டிடிவி தினகரனோட கட்சியை பொறுத்தளவுல ஒரு அதுல ஒரு கேஸ்ட் கன்சாலிடேஷனும் இருக்கு. சவுத்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் கன்சாலிடேஷனும் இருக்கு. எப்பவுமே ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் எப்ப ஈஸியா நடக்கும்னா கேஸ்ட் கன்சாலிடேஷன்ல இருந்து ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் ஈஸியா நடக்கும். திராவிடத்துல இருந்து ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் நடக்கிறத விட ஒரு சாதி கட்சியில இருந்து ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் ஈஸியா நடக்கும். இந்துத்துவ கன்சாலிடேஷன் ஈஸியா நடக்கும். இப்ப பிஎம்கே காரங்களை பிஜேபிக்குள்ள கொண்டு வருது ஈஸி. திமுக அதிமுக இருந்து கொண்டு வருது கஷ்டம். சோ அந்த வகையில நேச்சுரல் பார்ட்னர் டிடிவி தினகரன் அவர்கள். சோ அதனால ஏதோ ஒரு வகையில அவர் அகாமடேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்ப ஓபிஎஸ் இன்னும் அகாமடேட் பண்ணல. அது கூட நான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த சவுத்ல இருக்க ஓட்ஸை கொண்டு வரதுக்கு ரெண்டு பார்ட்டி உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க நேச்சுரலா ஹிஸ்டாரிக்கலா அவங்க டிஎம்கேக்கு எதிராக ஓட் போட்டவங்கலாம். ஸோ அவங்களை உள்ள கொண்டு வரணும்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கூட போதும். ஒருத்தங்களை காட்டி நீங்க ஓட்ஸை உள்ள கொண்டு வந்துடலாம். ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அமமுக தான் ஒரு கட்சியா இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட கட்சி கூட இல்ல, தனி நபரா தான் இருந்துகிட்டு இருக்காரு. சோ அப்போ இன்னும் மோர் வேல்யூ ஆட் பண்றாரு. அப்போ டிடிவி வந்து இன்னும் மோர் வேல்யூ தான். சோ இப்ப டிடிவி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவரோட ஸ்பேஸை தக்க வச்சுக்கணும். ஒண்ணு, நீங்க அலையன்ஸ்குள்ள வந்தாச்சு. நீங்க அலையன்ஸ்குள்ள வந்தாலே அமமுகவோட கோர் பொலிட்டிக்ஸ் அடி வாங்குது. ஆன்டி இபிஎஸ் அப்படின்ற அந்த அரசியல் அடி வாங்குது. அதை நீங்க இப்ப பேச முடியாது. அது போக நான் சொன்ன மாதிரி பிஜேபியும் உங்களோட பேஸ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களும் அதை முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அமமுக இப்ப அவங்களோட ஸ்பேஸை தக்க வைக்கணும். ஆனா அமமுகவுக்கும் பெரிய ஸ்பேஸ் கிடையாது. இப்ப பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல வரிசையா தோத்துக்கிட்டே இருக்காங்க. 24 மட்டும் ஒரு சின்ன எக்ஸப்ஷன். அட்லீஸ்ட் அலைன்ஸ் பார்ட்னராவது கிடைக்கிறாங்க அமமுகவுக்கு 24ல. இல்லைன்னா தனித்து விடப்பட்டிருந்தாங்க. அவங்களால யாரோடையும் போய் சேர முடியல. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல திமுக தான் ஹிஸ்டாரிக்கல் அதிமுக எனிமி. அதனால திமுகவோடையும் சேர முடியாது, அதிமுகவோடையும் போய் சேர முடியாது. 24ல தான் ஒரு சின்ன ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்ப இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்ப 26ல இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ பாப்பா இப்படி போகுதுன்னு. ஓகே, இப்போ அதிமுகவோடு சேரக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு நெருக்கடி இருக்கு. அது என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா வெற்றி அப்படின்ற ஒரு நெருக்கடி தான். அதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தொடர் தோல்விகள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் இந்த 26 வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. வெற்றியை பதிவு பண்ணி ஆகணும். கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, அங்கிருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியா இந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? தொடர் தோல்வியை சந்திச்ச இவங்க ஒரு வெற்றியை பதிவு பண்ணி ஆகணும்னு எல்லா சமரசத்துக்கும் வந்துட்டாங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணுன்றதை விட அதுவும் அஃப்கோர்ஸ் ஒரு எய்ம் தான். அவங்களோட இருப்பை முதல் தக்க வச்சுக்கணும்ல. நிகழ்ந்தாதானே இருப்பு இருக்கும். வெற்றி நிகழ்ந்தோ இல்லையோ என்னோட அந்த கோர் ஓட்ஸையும் நான் இழந்துடக்கூடாது இல்ல. இப்ப டிடிவிக்குலாம் என்ன சிக்கல், இப்படியே போயிட்டு இருந்தா கட்சி இருக்காது. ஸோ குறைந்தபட்சம் என் கட்சியை நான் ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணும். அதுக்கு மேபி வெற்றி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓபிஎஸ்க்கும் இப்ப அதே விஷயம் தான். ஓபிஎஸோட இருப்பை தக்க வச்சுக்கிறதே இன்னைக்கு அவருக்கு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. அவருக்கு கட்சியும் கூட இல்லை. ஸோ நிறைய கட்சிகளுக்கு இன்னைக்கு திமுக அலைன்ஸ்ல கூடிய கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதே இன்னைக்கு பெரிய சிக்கலான ஒரு காரியமா தான் இருக்கு. ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்தளவுல டிடிவி அவர்கள் அவங்க ஒரு கவுண்டர் பேலன்ஸாகவும் பார்ப்பாங்க. பிஜேபியை பொறுத்தளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே லீடர் இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இபிஎஸ் ஜெயலலிதா அவர்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எமர்ஜ் ஆகிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எமர்ஜ் ஆயாச்சுன்னா ஜெயலலிதா மாதிரி அவங்க இபிஎஸும் பிஜேபியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துருவாரு. ஆனால் 26ல வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா திரும்ப அவரும் ஒரு பெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் சொல்றது அவர் ஜெயிச்சாருன்னா அப்கோர்ஸ் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கவுண்டர் பண்றதுக்கு உள்ள வேற ஃபோர்ஸஸை வந்து பவர்ஃபுல் ஆக்குறாங்க.
இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள இருந்து ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா இருக்கிறது நல்லது அவங்களுக்கு. ஸோ ஒரு வீக்கான ஏடிஎம்கே லீடர் இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது. ஈஸியா வழி கொண்டு வரலாம், அலைன்ஸ் பேசுறது ஈஸி, இது எல்லாமே ஈஸி. ஏடிஎம்கேவோட லீடர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அங்க நெகோசியேட் பண்றதுக்கு பிஜேபி அவங்களோட காரியங்களை உள்ள பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஜெயலலிதா அவர்கள் பெரிய ஸ்பேஸ் கொடுக்கல பிஜேபிக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பிஜேபி பெருசா வளரல. ஆக்சுவலா திமுக கவுண்டர் பண்ணல, ஜெயலலிதா அவர்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா பிஜேபியோட ஸ்பேஸ்ன்றது ஆன்டி டிஎம்கே, அந்த ஸ்பேஸை ஜெயலலிதா அவர்கள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால பிஜேபியால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இப்ப என்ன ஆகுது, இபிஎஸ் நம்மளும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணுன்ற முயற்சியில இருக்க. ஒண்ணும் இல்லை, அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு வெற்றி, ஒரு தடவை ஜெயிச்சாச்சுன்னா ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஒரு போயிடுவார். அவ்வளவுதான். பழையபடி எல்லாருமே ஜெயலலிதா அவர்கள் எப்படி கொண்டாடினாங்களோ, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி எல்லாருமே இவர் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. ஆமா. ஆனா இப்ப டிடிவி அவர்கள் மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா இருக்கும். ஓகே, இப்ப இபிஎஸ் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவர் கவுண்டர் பண்றதுக்கு உள்ள ஓபிஎஸ் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் இருக்கிறது, அதுவுமே பிஜேபிக்கு ஒரு நல்ல லெவரேஜா இருக்கும். இப்போ டிடிவி அவர்கள் உள்ள வந்திருக்காரு. அடுத்ததாக வந்து தேமுதிக கிட்டையும் பியூஷ் கோயல் அவர்கள் பேச போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க உள்ள வருவாங்களா, அதற்கு வாய்ப்புகள் இருக்குமா, அவங்க டிமாண்ட் அதிகமா வைக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வருது. இதுதான் இப்ப அதிமுகவுக்கு பாஜக மாதிரியான ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பேக்கப். ஒண்ணு திமுக மேல அழுத்தம் போட முடியும் நிறைய வகைகள்ல, அது ஒரு சைடு பாஜகவால பண்ண முடியும். இன்னொரு சைட்ல இப்ப நான் சொன்னது போல பியூஷ் கோயல் வந்துதான் டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வர்றாரு. அவரு தான் அதிமுகவையும் வழி கொண்டு வர்றாரு. தேமுதிகாட்டையும் பேசுறாரு, தேமுதிகாட்டையும் அவரு தான் இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக காரங்க நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நடத்தி பெருசா அவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்ப பிஜேபி உள்ள வரும்போது அவங்க மேபி உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு, அவங்க நிறைய வழிகளில் காரியங்களை நடத்த முடியும். தேமுதிகால என்ன மிரட்ட முடியும், அவங்க ஆட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அவங்கள அப்படிலாம் மிரட்ட முடியுமா? அப்படிலாம் ஏதோ ஒன்று நான் சொல்றது மிரட்டுவாங்கன்னு கூட சொல்ல, வேற நிறைய ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம்ல, நிறைய பெனிஃபிட்ஸ் கூட அவங்களால கொடுக்க முடியும்ல, சீட்ஸ் அதிகமா ஏதோ ஒன்று பண்ண முடியும். பாஜகவால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா நேஷனல் லெவல்ல பவர்ல இருக்கக்கூடிய பார்ட்டி, அவங்க கிட்ட தான் இன்னைக்கு உள்ளே அதிகாரம் அதிகமா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண முடியும். இப்போ இபிஎஸ் கிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னா அவர்கிட்ட பெருசா ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா அவர் பவர்ல இல்லை, எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருக்காரு. உங்ககிட்ட இப்ப ஸ்டாலினால எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியுது, ஏன்னா அவர் ஒரு வின்னிங் சிஎம், ஒரு வின்னிங் லீடரா இருக்காரு. அவர் வின்னிங் லீடரா இருக்கும், உங்களுக்கு நிறைய பேர் அகாமடேட் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு இபிஎஸ்க்கு அந்த சிக்கல் இருக்கு, பட் பிஜேபிக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பிஜேபினால இன்னும் பெட்டரா தேமுதிக உள்ள கொண்டு வர முடியும். அவங்க கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்டிகேவுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ரெண்டாவது, பிஜேபி பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பாருங்களேன். இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபுளா நிறைய விஷயங்கள் திரும்புது. விஜய்க்கு ஏகப்பட்ட சிக்கல் வருது. விஜயால கேம்பெயின் பண்ண முடியல, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, சிபிஐ விசாரணைக்கு போய்கிட்டு இருக்காரு, 2 தடவை போயாச்சு. ஸோ விஜய் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு விஜய் இப்ப கார்னர் பண்ணப்படுறாரு, அது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது, இந்த அலையன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்ப டிடிவி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ்குள்ள குழப்பமும் வருது. காங்கிரஸ் பார்ட்டி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, சாதாரண குழப்பம் இல்ல, சீரியஸான குழப்பம் தான். ஸோ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரிங்ஸை மேல இருந்து புல் பண்றாங்க பிஜேபி. ஓகே, இது எதர்ச்சியா நடக்காது இல்ல, கரெக்டா உங்களோட எதிரி ஒருத்தர் ஓரம் கட்டப்படுறாரு, விஜய் உங்களோட ஓட்ஸை உடைக்கிற விஜய் சைட்லைன் பண்ணப்படுறாரு, நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்றாரு. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா டிடிவிலாம் உள்ள வழிக்கு வராரு, டிஎம்டிகே வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற சூழல் இருக்கு. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சூழல் சரியில்லை. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல சூழல் பார்த்தோம்னா அப்படி ஸ்லைட்டா அப்படி திரும்ப ஆரம்பிக்குது. ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா திரும்ப ஆரம்பிக்குது, டிஎம்கேவுக்கு சிக்கல்கள் இப்ப மெதுவா வர ஆரம்பிக்குது. குறிப்பா விஜய் இந்த சிக்கல்ல மாட்டினது இது திமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். விஜய் இருந்திருந்தாருன்னா சாலிடா அவரால் ஒரு 5-10% ஓட்டை பிரிக்க முடியும். அவர் மட்டும் கரெக்டா கேம்பெயின் பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கரூர் சம்பவம் நடக்கலன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வாரமும் வெளில வந்து கேம்பெயின் பண்ணிருப்பாரு விஜய், ஒவ்வொரு சாட்டர்டேவும் கேம்பெயின் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி 3 வாரம் பண்ணாரு. ஆனா இப்ப அது நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் விஜயால ஒன்றும் பண்ண முடியல. சோ இப்ப கரூர் சம்பவம் நடக்காம அவர் கேம்பெயின் பண்ணியிருந்தா எவ்வளவு இம்பாக்ட் அவர் ஏற்படுத்தியிருப்பாரு. அவரு தான் இன்னைக்கு நியூஸ் மேக்கரா இருந்திருப்பார். ஆனா அவருக்கு கெட்ட நேரம், கரூர்ல அவர் மாட்டிக்கிறார்.
இப்ப பார்த்தோம்னா டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல விஜயால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. மன உளைச்சல் இருப்பாரு, மன உளைச்சல்ல இருப்பாரு, பயத்துல இருப்பாரு. ஏன்னா அவர் நம்மள மாதிரி இல்லைல்ல, நடக்கிறத பார்த்துக்கலாம்லாம் இருக்க முடியாது. ஏகப்பட்ட ஆமா பெரிய ஹெவி வெயிட்ல அது. கண்டிப்பா. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஸோ அதனால இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்னோட பார்வை என்னன்னா, பிஜேபி முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க பின்னாடி. இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கல, பின்னாடி அவங்க இருக்காங்க, சீரியஸான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில பார்க்கும்போது எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பிஜேபி ஒரு டாமினன்டான ஃபோர்ஸா இங்க மாறுறாங்கன்னா அது அதிமுகவுக்கு ஒரு த்ரெட்டும் கூட தான். ஏன்னா இவங்க அதிமுக ஸ்பேஸ்ல தானே பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளும் இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே சவுத்துல வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை, தேவர்ஸ் வந்து ஓட்டு போடல அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ டிடிவியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலியமாக ஓரளவுக்கு அவங்க அந்த அந்த கோவத்தை ஓரளவுக்கு அவங்க தனிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்குல பாமக அவங்களையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க 10.5 கொடுத்தாங்க. ஆல்ரெடியே வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை தான் வன்னியர்களுக்கு வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கொங்கு பிஜேபி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து கொங்குல பலமான ஒரு கட்சி தான். ஸோ எல்லா கிரவுண்டையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்களா, எப்படி பாக்குறீங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்களா? இப்ப டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல அந்த அலையன்ஸ் நல்லா ஜெல் ஆகுமா எனக்கு தெரியல. இப்ப ஒரு விஷயம் நீங்க சொன்னது கரெக்ட் தான். டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே இருக்கும்போது அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகமா ஏற்படுத்துவாரா, இல்லைன்னா அலையன்ஸ்ல இருக்கும்போது டிடிவியால டேமேஜ் அதிகமா ஏற்படுமா? வெளியே இருந்தா டேமேஜ் அதிகமா ஏற்படும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அந்த வகையில அலையன்ஸ் வைப்பதன் மூலமா டிடிவிக்கும் லாபம் தான், இபிஎஸ்க்கும் லாபம் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு காலத்துல தேவர் கம்யூனிட்டி அதிமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓட்ஸ் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, தேவர் ஓட்ஸ் ஃபுல்லா இந்த பக்கம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா டிடிவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆன்டி இபிஎஸ் ஸ்டாண்ட் எடுத்து தான் அரசியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இபிஎஸும் கம்ப்ளீட்டா டிடிவி சசிகலா அவர்களுக்கு எதிராக இருந்திருக்காரு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அதெல்லாம் ஜெல் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த அலைன் சூப்பரா ஸ்மூத்தா ஜெல் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்க கட்சிக்காரங்க கிரவுண்ட்ல எப்படி ப்ராப்பரா ஜெல் ஆவாங்க? அவங்களுக்குள்ள நிறைய முரண்கள், ஃபிக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். 2வது, தேவர் கம்யூனிட்டிக்கு இப்ப என்ன பெரிய முக்கியமான கோபம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அவங்க ஓட் போட மாட்டேங்கிறாங்க ஏடிஎம்கேவுக்கு? எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்க. ஆமா, ஒரு காலத்துல நாங்க பவர்ஃபுல்லா இருந்தோம், இன்னைக்கு எங்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு, எங்க தலைவர்களை நீங்க சைட்லைன் பண்ணிட்டீங்க இல்லையா? சோ அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? அதிமுகன்ற பெரிய கட்சியில முன்ன மாதிரி நம்ம டாமினண்டா இருக்கணும்ன்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நீங்க இப்ப செய்யல இன்னுமே. இப்பவும் நீங்க என்ன பண்றீங்க? அதிமுக அவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கீங்க. பிஜேபி வழியா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க. அப்ப எப்படி நீங்க அதிமுகவுக்கு அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க அதிமுகவுக்குள்ள விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கீங்களே அவங்கள. ஸோ அப்போ ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க 24ல. அதே மாதிரி பிஜேபி ஓட்ஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா தேவர் ஓட்ஸ் ஃபுல்லா அதிமுகவுக்கு போகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. அதுக்காக அதை சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குல்ல, ஒரு கோபம் இருக்குல்ல, அது இன்னும் சரியாகலையே. இன்னும் அவங்களை அதிமுகவுக்குள்ள அகாமடேட் பண்ணல. அவங்களோட விருப்பம் எங்களை அலையன்ஸ்குள்ள சேர்த்துக்கோங்கன்றது இல்ல, அதிமுக எங்களை சேர்த்துக்கோங்க. அதிமுக ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அங்க நாங்க முன்னாடி பவர்ஃபுல்லா இருந்தோம், அதே மாதிரி இன்னைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க எடப்பாடி ஏத்துக்கிட்டா தானே சேர்த்துக்க முடியும். அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே. அது கரெக்ட், அது எனக்கு புரியுது. ஆனா பட் அந்த கம்யூனிட்டி மக்களா நீங்க பாருங்க. நீங்க ஆனா ஓவராலா பார்க்கும்பொழுது அவ்வளோ லாஜிக்கோட இதை பிளே பண்ணுவாங்களா அந்த கம்யூனிட்டி? சரி, உள்ள வந்திருக்காரு, அவர் வந்து பாசிட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு எடப்பாடியை, ஓகே ரைட், நடந்து போச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பெருசா லாஜிக்ல பார்க்க மாட்டாங்க. அதனால நான் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் சொல்றேன். அவங்க எதுக்கு ஓட்டு போடல? ஏன்னா எங்களை ஓரம் கட்டிட்டாங்க, அதனால ஓட்டு போடல. சரி, திரும்ப இப்ப கூட்டுக்கிட்டாங்க. இப்பயும் பவர் இல்லையா அவங்களுக்கு? அவங்க ஓட்டு போடாம இருந்ததுக்கான காரணம் பவர் பறிக்கப்பட்டது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சவுத்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. கட்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பேக்ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள், டிடிவி, இவங்களுக்கு எல்லாம் பெரிய பவர் இருந்தது. இன்னைக்கு அவங்க எல்லாமே சைட்லைன் பண்ணப்பட்டிருக்காங்க. பவர் சென்டர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு சவுத்ல இருந்து கொங்கு பகுதிக்கு ஏடிஎம்கேவோட பவர் சென்டர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இப்ப அதுதான் அவங்களோட முக்கியமான கிரீவன்ஸ், அதுதான் அவங்களோட முக்கியமான அதிருப்தியே. அப்ப நீங்க அதை சரி பண்ணாதானே தேவ கம்யூனிட்டி ஓட்டு உங்களுக்கு வரும்.
சோ நீங்க நேத்து தேவர் கம்யூனிட்டிக்கு சில விஷயங்கள் பண்ணுனீங்க அதிமுக, அது பண்ணனால அந்த ஓட்டு உங்களுக்கு வந்தது. இன்னைக்கு நீங்க அதை பண்ணல, இன்னைக்கு கொங்கு பகுதியில அந்த ஓட்டு உங்களுக்கு வருது. ஏன்னா கொங்கு பகுதியில நிறைய டெலிவர் பண்றீங்க, நீங்க கொங்கு பகுதியில நிறைய பவர் நீங்க அங்க கொடுக்குறீங்க ஏடிஎம்கே கட்சி சார்பா, அதனால கொங்கு பகுதியில ஓட்டு நல்லா வருது உங்களுக்கு. ஆனா அதே மாதிரி அங்கிருந்தவர்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப அதுக்கும் அங்கேயும் நான் பவர்ஸ் கொடுக்கணும்ல. நீங்க வெறுமனே டிடிவி மட்டும் நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம், அவருக்கு ஒரு மேபி ஒரு 10 சீட் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது இல்ல. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். இப்ப டிடிவி வெளியே இருக்கிறது பெட்டரா, அதிமுக அலைன்ஸ்ல இருக்கிறது பெட்டரான்னு கேட்டா, அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அலைன்ஸ்ல இருக்கிறதான் பெட்டர். கண்டிப்பா அவர் கிரியேட் பண்ற டேமேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு முன்ன இருந்தது மாதிரி கம்ப்ளீட்டா தேவர் ஓட்ஸ் ஃபுல்லா அதிமுக வரும்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு, இது ப்ராப்பரா ஜெல் ஆகக்கூடிய அலைன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, அந்த கம்யூனிட்டிக்கு அதிமுக வழியா முன்னாடி வந்த லாபம் இப்ப வரல. சோ அப்ப முன்னாடி மாதிரியே ஓட் டிரான்ஸ்பர் ஆகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ஃபேக்டர் இருக்கு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த கிரவுண்டை வந்து ஹோல்ட் பண்றாங்களா ஏடிஎம்கே அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதெல்லாம் சொன்னல, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல அவங்களுக்கு ஃபேவரபிளான நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா ஒரு மாதிரி கிரவுண்ட் டர்ன் ஆகிறதான் நம்ம பார்க்கிறோம். அதனால ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்று பிஎம்கே உள்ள கொண்டு வராங்க. ஸோ கொங்கு பகுதியிலலாம் ஏடிஎம்கேவை அது ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் பிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் பெல்ட்டும் இருக்கு, ஸ்ட்ராங் ஹோல்டும் இருக்கு. அந்த பகுதியிலையும் அவங்கள ஓரளவுக்கு பொசிஷன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சவுத்லயும் ஓரளவுக்கு கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியை விட இப்ப கண்டிப்பா நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதிமுகவால. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல சிம்பிள் தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வீக்கா இருந்தாங்கன்னு நம்ம ஏன் பார்த்தோம்? ஒண்ணு, அவங்களுக்கு தேவர் ஓட்ஸ் கையை விட்டு போயிருச்சு, மைனாரிட்டி ஓட்ஸ் கையை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஏடிஎம்கே அப்புறம் இங்க டிடிவி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைப்பாங்கன்றது ஒண்ணு. அப்புறம் என்டிகே அதே மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைச்சிட்டு இருக்காங்க, 8% வரைக்கும் உடைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் ஏடிஎம்கேவுக்கு சிக்கலா இருக்கு. ஸோ ஒன்னு பிஜேபி உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு வெற்றி. அதே மாதிரி அடுத்தது பிஎம்கேவும் உள்ள கொண்டு வந்தாச்சு, அது 2வது வெற்றி. தினகரனையும் உள்ள கொண்டு வந்தாச்சு, ஸோ அதுவும் ஒரு வெற்றி தான். நீங்க ஓபிஎஸ் இன்னும் கொண்டு வரல, அது ஓகே, பட் தினகரனையும் கொண்டு வந்தது ஒரு பெரிய வெற்றி தான். முடிஞ்ச அளவுக்கு நேத்தை விட இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட் செதறாம இருக்கிறதுக்கான வேலைகளை கொஞ்சம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நேத்து செதறின அளவுக்கு இன்னைக்கு செதறாது. ஸோ நேத்தை விட இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருக்காங்க. இது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு போதுமானதானா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நேத்து சொன்ன அதே விஷயம் தான், இது டஃப் எலெக்ஷன்ஸா தான் இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஓபிஎஸ் அணியில இருந்த வைத்திலிங்கம், ஒரத்தநாடு தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள் அவருடைய பதவியை இன்று ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. இப்போ டிடிவி அந்த கட்சி எல்லாருக்குமே வந்து என்டிஏ ஒரு ஆப்ஷனா தெரியுது, டிஎம்கே ஒரு ஆப்ஷனா அவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய கோர் அப்படின்றது வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்றதுனால அவங்க டிஎம்கே பக்கம் போனா அது சரி வராது அப்படின்றதுனால அவங்க என்டிஏவை ஒரு ஆப்ஷனா வந்து பாக்குறாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவரோடு பயணிக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஏன் வந்து என்டிஏ வந்து ஒரு ஆப்ஷனா தெரியல? அவங்களுடைய அந்த கோர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஆன்டி டிஎம்கே, ஸோ அதையும் திறந்துட்டு டிஎம்கே கூட போய் சேர்றாங்க அப்படின்னா ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறது ஓபிஎஸ் அவருடைய அரசியலை? அதை முதல்ல வைத்திலிங்கம் அவர்கள் பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா? அவர் கரெக்டா டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏல போய் சேரும்போது அவரு திமுகல போய் சேர்றாரு. கரெக்டா டைமிங் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. இது ஒரு பெரிய கோயின்சிடன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இது ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஏதாவது ஒன்று பெட்டரா நடந்ததுன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் அங்க நடக்கும். இன்னைக்கு டிவியில டிபேட் பண்ணும்போது டிடிவி தினகரன் அவர்கள் பத்தி டிபேட் பண்ணுவாங்க, அதோட சேர்த்து இதையும் கொண்டு வந்துருவாங்க, அதுவும் இதுவும் ஒண்ணுதான்ற மாதிரி கொண்டு போயிருவாங்க. ஸோ ஆக்சுவலா டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக அதிமுகவோட போய் சேர்ந்தது பெரிய நியூஸ் அது. ஆனா இப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு நியூஸ் பார்த்தோம்னா இங்க வருது. இவரு போய் இப்ப வைத்திலிங்கம் அவர்கள் டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. ஸோ அதை வச்சு ஒண்ணு கவுண்டர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஏன் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக பாஜக அகாமடேட் பண்ணல அப்படின்ற கேள்வியை பொறுத்தளவுல, ஒண்ணு, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனா இவால்வ் ஆகல, அவர் ஒரு இண்டிவிஜுவலா தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. கூட இருந்தவங்களையும் பெருசா ஒரு நாள் அகாமடேட் பண்ண முடியல. இது ஓபிஎஸ் அவர்களோட ஒரு பெரிய ஒரு சிக்கல். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி அவர்களா இருக்கட்டும், அவங்கள உள்ள கொண்டு வரதால என்ன பிரயோஜனம்? சவுத்ல தேவர் ஓட்ஸை உள்ள கொண்டு வரலாம், அது ஒண்ணுதான் டார்கெட்ல. சோ தேவர் ஓட்ஸை கொண்டு வரது எப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் எல்லாம் தேவைப்படுறாங்க. எப்பவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணும்போது அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எல்லா லீடர்ஸையும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தலித் ஓட்ஸை வாங்கணும்னா ஒரு 3 லீடர்ஸ் இருக்காங்கன்னா 1 லீடரை 2 லீடரை அகாமடேட் பண்ணுவாங்க.
லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஒருத்தர் எம்டிஎம்கே உள்ள வச்சுப்பாரு ஒரு அலையன்ஸ், இன்னொரு அலையன்ஸ் வந்து டிஎம்டிகே வச்சுப்பாங்க. எம்டிஎம்கே டிஎம்டிகே ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேலன்ஸை வச்சுப்பாங்க. ஸோ ஒன்று உங்களுக்குன்னு ஒரு கோர் ஓட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி அரசியல் பண்ணுவீங்க. அது போக இப்போ எனக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் வேணும்னா டிஎம்டிகே உள்ள கொண்டு வரலாம். டிஎம்டிகே ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு 2% ஓட்டு தான் இருக்குன்னா கூட அவங்க மற்ற லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. விசிக்கு அந்த மாதிரி தான். அவங்களுக்கு பெரிய ஓட் பேஸ் இல்லைனாலும் அப்படியே தலித் தலித் ஓட்ஸ் கொஞ்சம் உள்ள வரதுக்கு அவங்க ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தேவர் ஓட்ஸ் வேணுன்றதுக்காக எல்லா கட்சியும் நான் உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா கட்சிகளுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் முஸ்லீம் ஓட்ஸும். நான் முஸ்லீம் ஓட்ஸ் வேணுன்றதுக்காக எல்லா இஸ்லாமிய கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்துட முடியாது. கட்சிகளுக்கு லிமிட்டடான ரிசோர்ஸ் தான் இருக்கும். இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வச்சு தேவர் ஓட்ஸ் நான் உள்ள கொண்டு வரணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு யார்? அப்போ ஓபிஎஸ் கிட்ட கட்சி இல்லை, ஒரு இண்டிவிஜுவலா இருக்காரு. இண்டிவிஜுவலா இருக்கும்போது நேற்றை விட நீங்க இன்னைக்கு வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். கட்சி இண்டிவிஜுவலோட பெட்டரா ஹோல்ட் பண்ணி நிக்க முடியும். இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தனிநபர்களை விட லைஃப் டைம் வந்து அதிகம். ஸோ ஓபிஎஸ்க்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ தேவர் ஓட்ஸை கொண்டு வரணும்னா எனக்கு இருக்கிற பெட்டர் ஆப்ஷன் டிடிவி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்க. ஸோ உள்ள கொண்டு வராங்க. பட் ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் பண்ண மேபி ட்ரை பண்ணலாம். இப்போ ஏர்லி ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி கூட அவர் இப்போ ஸ்ட்ராங்கா இல்ல எல்லாரும் திமுக போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. பிளஸ் அவருமே திமுகவோட க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இனிமே கொண்டு வந்து அவரை ரொம்ப மெனக்கெட்டு கொண்டு வருவாங்களா? எனக்குமே பெரிய ஹோப் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்றேன். என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது வேற சில விஷயங்களும் நடக்கலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நான் சொன்ன இந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. ஒரு குரூப்போட ஓட்ஸை உள்ள கொண்டு வரணும்னா நீங்க அந்த லீடர்ஸ் எல்லாரையுமே மொத்தமா உள்ள கொண்டு வர முடியாது. அந்த லீடர்ஸ்ல 1-2 லீடர்ஸ் தான் நீங்க உள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா கட்சிக்கு வந்து 234 சீட்ஸ் தான் இருக்கு. அதுல நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட்ஸ் தான் ஒதுக்க முடியும். ஸோ ஒரு லிமிட்டேஷன் உங்களுக்கு இருக்குன்ற. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.